Hi friends, welcome back to Prema's channel. இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன்னா டொமேட்டோ க்ரீன் சில்லி கடலைப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு பச்சடி செய்கிறேன். அதுதான் இப்போ வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். பச்சடிக்கு தேவையான பொருள் பச்சை மிளகாய், டொமேட்டோ, ஆனியன், கார்லிக், சால்ட்டு, ஆயில், கடலை பருப்பு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக நம்ம கிரைண்ட் பண்ணலாம். இப்போது ப்ராசஸ் பண்ணலாம். நம்ம இப்போது பேன் ஹீட் ஆச்சு. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஆயில் ஊற்றலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஒன்றா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டொமேட்டோ போடலாம். டொமேட்டோவில் கொஞ்சம் நேரம் ஆகும். டொமேட்டோ போடலாம். சால்ட்டு போடலாம். கொஞ்சம் இதை டேஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக டேஸ்ட் ஆகும். இப்போது டொமேட்டோ நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு பச்சை மிளகாய் போடலாம். இது கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு புளி காட்டில் மறந்துட்டேன். அந்த புளியும் போடுவேன், லாஸ்ட்டில் போடுவேன். நம்ம பாருங்கள், ஆனியன் கூட கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் நான். ஏன்னா லாஸ்ட்டில் கொஞ்சம் போடுறதுக்கு வச்சுருக்கேன் நான். இந்த ஃப்ரைக்கு மட்டும் கொஞ்சம் போட்டேன் நான். கொஞ்ச நேரம் அது வேகட்டும். அந்த டொமேட்டோ அது கொஞ்சம் பேஸ்ட் ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம கடலை பருப்பை வந்துட்டு மிக்ஸி போட்டு வச்சுக்கலாம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு புளி காட்டில் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ போடுறேன். நான் பாருங்கள், இப்போ புளி கூட கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த பச்சடி வந்துட்டு டிஃபனுக்கு நல்லாயிருக்கும், சாப்பாடுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாடில் இன்னும் கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் செம்மையாக இருக்கும். இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இப்போ எல்லாம் ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம மிக்ஸி போட்டுக்கலாம். இப்போது கார்லிக் போட்டுக்கலாம். கார்லிக் போட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸி போட்டுக்கலாம். நம்ம மிக்ஸி போட்டதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு கடலைப்பருப்பு ஃப்ரை பண்ணிவிட்டு அது மிக்ஸி போட்டு வச்சுருந்தாலும் அதுவும் இப்போ ஆட் பண்ணிவிட்டு அதுவும் சேர்த்துட்டு மிக்ஸி போட்டு வச்சுக்கலாம். மிக்ஸி போட்டதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு நம்ம ஆனியன் ஆட் பண்ணிடலாம். நான் இந்த ஆனியன் ஆட் பண்ணது தான் இன்னும் கொஞ்சம் டேஸ்டி நிறைய கூடும், நிறைய நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் இதாங்க ஃபைனல் அவுட்புட்டு. இது டிஃபனுக்கு நல்லாயிருக்கும், சாப்பாடுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ.
பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.